சேத்துல மாட்டிடுறாரு. அவர் கையில கூப்பிடுறாரு வாங்க வாங்க. ஆனா அவர்கிட்ட போறதுக்கு எங்களுக்கு முடியாது. அந்த இடத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 6-7 போனோம். நடுவுல ரோடு, அந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அங்க நிலச்சரிவு நடந்தோடனே சேரும் சகதியும் அதை அடிச்சுட்டு வந்து முழுமையா வந்து இந்த விண்டோல அடிச்சிருக்கு, இந்த வீடை வந்து தாக்கிருக்கு. திடீர்னு காலையில டிவியில பார்த்து தான் நாங்க இந்த அதிர்ச்சியான விஷயத்த கேள்விப்பட்டது. 60-70 வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளவு பாறைகளும் அவ்வளவு மரங்களும் இங்க இருக்கு. குட்டி பையன், ஆனா அவங்களுக்கு தெரியல, ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லா சதஞ்சிருச்சு. இப்போ இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க 5 பேர் இருக்காங்க. 5 பேர் போயிட்டாங்க. காலு கிடைக்குது, கை கிடைக்குது. பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியறதுங்க. மைண்டே மாறி போகுதுங்க. ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று இருக்கும். அது கூட நம்மளால ஒன்றா பண்ண முடியல. எங்கள் சித்தப்பாவுக்கே நாங்கள் 3 பேர் தான் பண்ணோம். அங்கே போய் பார்த்து தலை ஒரு மாதிரி சுற்றி பெசராக இருக்குதா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. வயநாடோட லேண்ட்ஸ்லைட் எத்தனை ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. இதே மாதிரி தான் அந்த ஃப்ளட்ஸ் வந்தது முந்தி நம்ம ஊரில் வந்த மாதிரியே அங்கேயும் வந்தது. ஸோ அந்த டைம்லேயும் இதே மாதிரி நிறைய லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் ரீசெண்ட் டைம். அங்கே வேலை செஞ்சு அவங்க சார்பில் ஒரு 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும் ப்ளீஸ். இவங்க 2 பேரும் லாரி டிரைவர்ஸ் கீர்த்தி. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இவங்க போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்த்து அழறோம் எல்லாருக்கும். அதாவது அவங்களுடைய பசங்களுடைய ஃபீஸு, ஸ்கூல் கட்டுற ஃபீஸை எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதனை. அதாவது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்க சார்பில் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வயநாடு மக்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வாத்தாலும் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் செல்ஃப்லெஸ்ஸுங்கிறது. அவங்களுக்காக வச்சுருந்த குழந்தைங்களுக்காக வச்சுருந்த காசை யூஸ் பண்ணுறதுங்கிறது, நான் அவங்க உயிரை பற்றி நினைக்காம போய் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். ரொம்ப 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 நன்றி. உங்களால் எத்தனை பேர் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். அங்கே இருக்கிற ரிஸ்கெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு அவங்க போய் உதவணும்னு போயிருக்காங்களே. அண்ட் இது பண்ணணும்னு நினச்சி ஒரு 12 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இதெல்லாம் இஸ் இன்க்ரெடிபிள். அண்ட் இந்த மாதிரி எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் நிறைய லைஃப்ஸ் போயிருக்கு. பட் இவங்கள மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறனால எத்தனை பேரை காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ அதுவும் பண்ண முடிஞ்சது. இதுக்கு நடுவில் தெரியல, வார்த்தைகள் இல்லை.